முன்னொரு காலத்திலே மிருகண்டுன்னு ஒரு பெரிய முனிவர் இருந்தாரு. அவரும் அவர் மனைவி மித்ராவதியும் ரொம்ப நல்லவங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு குறை இருந்துச்சு. என்னன்னா அவங்களுக்கு குழந்தை இல்ல. ரொம்ப வருஷம் தவம் பண்ணியும் பலன் இல்ல. ஒரு நாள் மிருகண்டு முனிவரும் மித்ராவதியும் காசிக்கு போனாங்க. அங்க மணிகர்ணிகை குளத்துல நீராடி விஸ்வநாதர மனசார வேண்டிக்கிட்டாங்க. ஒரு வருஷம் காலம் ரொம்ப கடுமையா தவம் செஞ்சாங்க. அவங்க தவத்துக்கு மனசு இறங்கின சிவபெருமான் அவங்க முன்னாடி தோன்றி என்ன வரம் வேணும்னு கேட்டாரு. உடனே முனிவர் எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை வேணும்னு கேட்டாரு. சிவபெருமான் சொன்னாரு, உங்களுக்கு 2 விதமான குழந்தைகள்ல யார வேணும்னு சொல்லுங்க. ஒருத்தன் ரொம்ப அறிவாளியா இருப்பான், ஆனா 16 வயசுல இறந்துடுவான். இன்னொருத்தன் அவ்வளவு அறிவாளியா இருக்க மாட்டான், ஆனா ரொம்ப நாள் வாழ்வான். மிருகண்டு முனிவரும் மித்ராவதியும் யோசிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு அறிவான குழந்தைதான் வேணும். கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் சரி. அவங்க விருப்பப்படியே அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன்னு பேர்